புதிகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. வியாபாரம் உழைச்சா நல்லபடியாக லாபம் தரும் அப்படின்னு தானே பொதுவாக உலகத்தில் எல்லாரும் நம்புவோம். ஆனால் இப்போ வர்ற காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரத்தில் உழைப்போடு சேர்த்து தந்திரமும் வேணும் அப்படிங்கிற ஒரு புது டாக்டிஸை இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டாக்டிஸை பயன்படுத்தி இப்போ இங்கே ஒருத்தர் எப்படி லாபம் சம்பாதிக்கிறாரு அதை பற்றின குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, ஒரு ஊரில் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய மூங்கில் கூடைகளில் பழங்கள் வச்சு விற்றுட்டே இருப்பாங்க. இது நம்ம நிறைய இடங்கள்ல பேருந்து நிலையத்தெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்போம். இந்த விற்கிற வியாபாரிகள் கிட்ட நம்ம சாமர்த்தியமாக பேரம் பேசி வாங்குறவங்களும் இருக்கிறாங்க, சொன்ன விலையை கொடுத்து வாங்குறவங்களும் இருந்துட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வயசான ஒரு பெரியவர். அவர் என்ன பண்ணார், ஒரு மூங்கில் கூடையில் நிறைய ஆரஞ்சு பழங்களை எடுத்து வச்சுட்டு விற்றுட்டே வந்துட்டு இருந்தார். ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி 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 இறங்கிட்டே இருந்தால் நல்ல கடுமையான வெயில் நேரத்தில் கூட கஷ்டப்பட்டு அவர் விற்றுக்கிட்டு தான் வந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவருக்கு வியாபாரம் சரியாகவே ஆகலை. ஒரு பஸ்ஸில் ஏறுவார், அப்படியே போயிட்டே இருக்கிறது நல்ல பெரிய ஆரஞ்சு பழமாக தான் இருக்கும். எல்லோரும் விலை என்னன்னு கேட்டாங்கன்னா 5 பழம் 100 ரூபா அப்படின்னு சொல்லுவார். இந்த வாங்கக்கூடிய மக்களுக்கு எப்பவுமே பேரம் பேசி குறைச்சி வாங்கினா தானே மன திருப்தியாக இருக்கும். என்னப்பா 5 பழம் 100 ரூபான்னு சொல்ற, ரொம்ப விலை கூட சொல்றியே அப்படின்னு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பெரியவர் விலை கேட்ட அந்த அம்மாவோட உட்காந்து பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இல்லம்மா எனக்கு கட்டாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரா. அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஒருத்தன் கூட நிறைய ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டு அவனும் வந்தான். அவன் எவ்வளவு சாமர்த்தியம் பாருங்க, பஸ்ல ஏறும் போதே 7 ஆரஞ்சு 100 ரூபா, 7 பழம் 100 ரூபா, 7 பழம் 100 ரூபான்னு வித்துக்கிட்டே வந்தான். இதை பார்த்த உடனே இவர்கிட்ட 5 பழம் 100 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தவர்கிட்ட விலை பேசிக்கிட்டு இருந்துச்சுல்ல அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு பாருங்க உங்களோட சின்ன பையன் 7 பழம் 100 ரூபான்னு விற்கிறான் அப்படின்ட்டு இவர்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு 7 பழம் 100 ரூபாயா தம்பி கொடு அப்படின்னு சொல்லி பேரமே பேசாம 100 ரூபா காசை கொடுத்து 7 பழத்தை வாங்கிட்டாங்க. அந்த பஸ்ல இன்னும் சில பேரும் அந்த பையன்கிட்ட வாங்கினாங்க. ஒரு பஸ் முடிஞ்சிச்சு. இந்த பெரியவர் அங்கேருந்து இறங்கி தட்டு தடுமாறி கூடையை தூக்கிட்டு மறுபடியும் அடுத்த பஸ்ஸை ஏறி போறாரு. அங்கேயும் அதே மாதிரியே 5 பழம் 100 ரூபா, 5 பழம் 100 ரூபாங்கிறாரு. அங்கேயும் ஒரு ஒருத்தர் அவர்கிட்ட விலை பேசுறாரு, பேரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பின்னாடியே இந்த பையன் வந்தவன் அதே பஸ்ஸுக்குள்ள அதே மாதிரி 7 பழம் 100 ரூபா, 7 பழம் 100 ரூபா அப்படின்னு வரிசையா சொல்லிக்கிட்டே வந்தான். இப்ப அந்த பெரியவர் கடுப்பாயிட்டாரு. என்னடா இப்படி இவனோட பெரிய ரோதனையா இருக்கேன்னு அவனை பார்த்தோன்னே இவர் பின்பக்கமா இறங்கி வெளியில போயிட்டார். 5 பஸ் 6 பஸ் 7 பஸ்ன்னு இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு அங்க இருந்த ஒரு கண்டக்டர். இந்த சின்ன பையனை கூப்பிட்டாரு, டேய் நீ மனுஷனாடா, நீ பாவம் அந்த ஆளு வயசானவர், இந்த நேரத்துலையும் இந்த வயசுலையும் இந்த வெயில பார்க்காம கஷ்டப்பட்டு கூடையை தூக்கிட்டு பழம் வித்து பொழைக்கிறாரு. அவரோட வியாபாரத்தை கெடுக்கிற மாதிரி அவர் பின்னாலேயே போய் 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 நீ 7 பழம் 100 ரூபா 7 பழம் 100 ரூபான்னு விற்கிறியே, இதெல்லாம் உனக்கே அடுக்குதா, வேற பக்கம் போய் விற்கலாம்ல அப்படின்னு அந்த பையனை பார்த்து கேட்டாரு. அவன் ஒரே வார்த்தையா போயா பேசாம அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ அந்த பெரியவர் அங்கேருந்து வெயில்ல முகத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே உசுன்னு மூச்சு விட்டுட்டே வர்றாரு. அவரை பார்த்து இந்த கண்டக்டர் மனசு தாங்காம கேட்குறாரு, ஏய்யா பெரியவரே, அவன் தான் உங்க பின்னாடியே வந்து வந்து வம்பு பண்றான்ல, நீங்களாவது இங்கே இல்லாம வேற இடத்துல போய் பழத்தை விற்கலாம்ல, இதே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? நானும் காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், அவன் போற பஸ்ல எல்லாம் மலமலமலன்னு வித்துட்டு வந்துடுறான், உங்களுக்கு 1 2 கூட விற்க மாட்டேங்குது, எப்படியா பொழப்பீங்க நீங்க அப்படின்னு இந்த கண்டக்டர் ரொம்ப அக்கறையா அந்த பெரியவர்கிட்ட கேட்டாரு. இப்ப அந்த பெரியவர் கடுப்பாயி வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னாரு. என்ன அந்த சின்ன பையன் தான் அப்படி சொல்றான்னா நீங்க பெரியவங்களும் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு இந்த கண்டக்டர் கேட்குறாரு. அப்ப அவர் சொன்னாரு சிரிச்சுக்கிட்டு, ஓவரா ஆர்வ கோளாறுல வந்து எதையாவது நீ கேட்டுக்கிட்டு இருக்காத, அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, என் பையன்தான், நான் பெத்த பையன், நாங்கள் 2 பேருமே ஆரஞ்சு பழம் மொத்தமாக கொள்முதல் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க தான். ஒவ்வொரு பஸ்ஸாக ஏறி ஏறி இறங்கினாலும் சரியாக விற்க மாட்டேங்குதுன்னு அவன் தான் எனக்கு இந்த ஐடியாவை கொடுத்தான். ஒவ்வொரு பஸ்ஸுலையும் நான் முன்னாடி போய் 5 பழம் 100 ரூபான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ பின்னாடியே நான் வந்து 7 பழம் 100 ரூபான்னு விற்கிறேன். மக்களுக்கு என்ன தோணும், ஆஹா இதை விட மலிவாக கிடைக்குது அப்படின்ட்டு அவன்கிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2மே ஒரே வீட்டுக்கு தான் அந்த காசு வருது. இதுதான் வியாபார தந்திரங்கிறது. கண்மூடித்தனமா உழைக்கிறத விட கொஞ்சம் டாக்டிஸா தந்திரமா செய்யற வேலை நிறைய லாபத்தை தருந்தான் போல இருக்கு. சிந்திக்கலாமா? நன்றி.